இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோனோட அம்மாவுமே ஹீரோயினியை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அதுக்குள்ள ஹீரோயினுமே வீட்ல இருந்து வெளியே போயிருப்பாங்க. இவங்களுமே வந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் எங்க போனாங்கன்னே தெரியாது. எந்த பக்கமா போயிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டா ஹீரோவுமே வீட்ல இருந்து வெளியே கிளம்பி வந்துட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு இவங்க அம்மாவுமே கண்டிப்பா இவனை ஃபாலோ பண்ணா ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஹீரோவோட காரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே எங்க வருவான் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த ஸ்கூலுக்கு தான் ஹீரோவுமே அவங்க அம்மாவை டிராப் பண்றதுக்காக வந்திருப்பான். அதே இடத்துக்கு ஹீரோயினோட அம்மாவுமே ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் எதை காட்டுவாங்க, ஹீரோயினுமே அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு அங்க அந்த மீனெல்லாம் அழகுக்கான மீனெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு அந்த மீன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால அதை வாங்குறதுக்காக அவங்க கிட்ட எவ்வளோன்னு சொல்லி கேட்கறப்போ அவனுமே 700 அந்த மாதிரி சொல்லுவான். இவளுமே உடனே பார்கெயின் பண்ணி பாப்பா அவன்கிட்ட. ஆனா அவன் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே இவளுமே சரி அப்ப எனக்கு வேண்டாம், நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவா. கரெக்டா பின்னாடியே ஹீரோவோட அம்மாவுமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த மீனை பார்த்தோன்னே பிடிச்சிடும். அவங்களுமே எவ்வளோன்னு கேட்டவொடனே அவன் 700 சொல்லுவான். அவங்க அம்மா எந்த பார்கெனுமே பண்ண மாட்டாங்க. ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவனுமே அதை பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக ஹீரோயினி வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மீனை மட்டும் வாங்காதீங்க, அது ஒரிஜினல் மீன் கிடையாது, அது ஹைபிரிட் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அம்மாமே இல்லையே பார்க்க அப்படி ஒன்றும் தெரியலையே, அது ஒரிஜினல் மீன் மாதிரி தான் தெரியுது அப்படின்றப்போ என்னோட ஃபேமிலி இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரிஜினல் எது ஹைபிரிட் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அது ஒரிஜினல் கிடையாது, அதனால வாங்காதீங்க மேம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மாவுமே சரிப்பா எனக்கு அந்த மீன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அடுத்து இவ திருப்பி வந்து அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, பாரு அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்போ நான் கேட்குறேன்ல நான் சொன்ன ரேட்டுக்கு கொடு, 400 கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. 400க்குலாம் கொடுக்க முடியாது, வேணா 600 அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ இவளுமே சரி உனக்கும் வேணாம் எனக்கு வேண்டாம் 500 கொடு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு அவனுமே சரி ஓகே வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த மீனையுமே பேக் பண்ணி அவகிட்ட கொடுத்துருவான். அவளுமே அந்த மீனை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே வந்துட்டு இருப்பா. பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோவோட அம்மா வந்துடுவாங்க. இவ கையில அந்த மீனை வச்சிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அம்மா நீ தானே சொன்ன அது ஒரிஜினல் மீன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்றப்போ ஹீரோனிக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. அதுவா அது வந்து அவங்க தான் இந்த மீனை நீ எடுத்துட்டு போய்க்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போவா. இவங்களுக்குமே தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு நம்ம கிட்ட போய் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுமே அவளோட கிளாஸ்மேட்டை மீட் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அந்த இடத்துல இவங்க டீம்ல புதுசா சேர்ந்திருப்பாள் அந்த பொண்ணு வந்து அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளாஸ்மேட் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுவா. இவன் மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டு இருப்பா. அப்போ தூரத்துல ஹீரோ நடந்து வரதை பார்த்துட்டு இதை பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா ஹீரோவா தான் இருப்பான். நான் தூரத்துல இருந்து பாக்குறப்ப எனக்கு டவுட்டா இருந்துச்சு நீயா தான் இருப்பேன்னு சொல்லி அதான் வந்து பார்த்தேன். என்ன இந்த பக்கம் நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவுமே சொல்லுவான், என்னோட அம்மாவுக்கு இங்கே செமினார் இருக்கு, அதனால எங்க அம்மாவை டிராப் பண்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ சரி உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்றப்போ தூரத்துல அவங்க அம்மா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவா அந்த வந்துட்டு இருக்காங்க பாரு அதுதான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே கை காட்டுவான். அதை பார்த்தோன்னே ஹீரோனிக்கே ஷாக்கிங்கா இருக்கும், என்னது இவங்க தான் உன்னோட அம்மாவா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள நான் ஏமாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. என்ன சொல்ற அப்படின்றப்போ ஆமா அவங்களுக்கு இந்த மீன் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவங்க வாங்க போனாங்க, நான் இந்த மீனை அந்த தாத்தாவுக்காக வாங்கினேன், ஏன்னா ஆல்ரெடி அவர் வச்சிருந்த அந்த மீன் செத்து போயிடுச்சுல, அதுக்காக அவருக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மீனை வாங்கினேன். அந்த டைம் வந்து உங்க அம்மாவும் கேட்டுட்டு இருந்தாங்க, உங்க அம்மா வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்க அம்மா கிட்ட இது ஃபேக்கான மீனுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், எங்க அம்மா அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி பொய் சொல்லி அவங்கள ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே கேட்பான் நீ எதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்கறப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இல்லைங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், என்னோட கிளாஸ்மேட் கூட தான் வந்தேன், அவன் கூப்பிட்டான் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அதை கேட்டதுமே ஹீரோமே ஓ அந்த பையன் கூட வந்தியா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்ப போவான். பார்த்தா ஹீரோனோட அம்மா அங்கே வந்துடுவாங்க. ஹீரோயினை தேடி ஐயோ எங்க அம்மாவா, ஐயோ எங்க அம்மா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ ஏன் என்னாச்சு உங்க அம்மா என்ன பண்ண போறாங்க அப்படின்றப்போ எங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துச்சு, நீ நானும் அன்னைக்கு பேசிட்டு வந்தல, அதனால நம்ம ரெண்டுத்தையும் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுல இருந்து இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவா. அப்ப ஹீரோமே கேட்பான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ ஐயோ இப்ப கேள்வி கேட்கிற நேரமா எங்க அம்மா பாத்திரக்கூடாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து அவ அவசர அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. அங்க ஒரு லைப்ரரி தான் இருக்கும், லைப்ரரிக்குள்ள தான் கூட்டிட்டு போவா. இவங்க அம்மாவுமே பார்த்துடுவாங்க நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவாங்க. இவளுமே லைப்ரரிக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. அவங்க அம்மாவுமே லைப்ரரிக்குள்ள வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எவ்வளோ அவங்க அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறான்னு சொல்லி அங்க எங்கன்னு போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே பார்த்தா நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மாவுமே ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருப்பாங்க. கடைசியாக ஹீரோவுமே ஒரு இடத்துல போய் ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் லைப்ரரி ஃபுல்லாக சுற்றி தேடி பார்ப்பாங்க. அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துல மட்டும் தேடாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே லைப்ரரியில இருந்து வெளியே போயிடுவாங்க. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவோட கண்ணில் மாட்டாம அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுவாங்க.
வந்ததுக்கு அடுத்து அந்த கிளாஸ்மேட் அங்கே இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எங்கே போனோம் அப்படின்ற மாதிரி அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வரதை பார்ப்பான். எங்கே போன நீ இவ்வளோ நேரமா நான் ஒன்றா தேடிட்டு இருக்கேன், அதே போல் இவையே இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்குறப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, அவங்க அம்மாவுக்கு இங்கே ஒரு வேலை இருக்கான், அவங்க அம்மாவை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தான், அதனால அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. அப்போ ஹீரோமே சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அங்கேருந்து போயிடுவான். அவன் போனதுக்கு அடுத்து இவளுமே கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கிற மாதிரி இருப்பா. இதை நோட் பண்ண அந்த கிளாஸ்மேட்டுமே கேட்பான், என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்றப்போ, இல்லை எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, எங்கள் அம்மா பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். ஏன் எதுக்காக அப்படின்றப்போ, எங்கள் அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, நானும் அந்த பையனும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்றக்காக அங்கேருந்து நான் ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். அதை கேட்டுட்டு இவனுக்குமே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இவன் ஒன் சைடாக இவளை லவ் பண்ணிட்டு இருக்கால, அதனால அதை கேட்குறப்போ இவனுக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி ஹீரோயின் இன்னும் சிங்கிள் தான் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணா ஹீரோயின்மே ஸ்கூல்ல இருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு தான் வருவாங்க. பார்த்தா அவங்க அம்மா ஓடி வந்ததில் அவங்க காலெல்லாம் வலிக்கும் போல அவங்க அப்பா பிடிச்சி காலை அமுக்கி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்மே வந்து கேட்டுட்டு இருப்பா, அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், காலை போட்டு அமுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ, இல்லம்மா இன்னைக்கு உங்க அம்மா ரொம்ப ஓடிட்டாங்க அதனாலதான் அப்படின்றப்போ அவங்க அம்மாமே கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லம்மா சும்மா ரன்னிங் போனேன் அதனாலதான் ரொம்ப கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயினுக்கு தான் தெரியுமே, நீ என்னதானமா ஃபாலோ பண்ணி வந்த எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதானே கால் வலின்னு படுத்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க. சரி அம்மா உன் ஃபேஸ் எல்லாம் பாரு ரொம்ப டல்லா இருக்கு, அதே போல ஸ்கின் எல்லாம் அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு வர்ற மாதிரி இருக்கே, வெயிட் பண்ணு நான் உனக்காக ஒரு இது ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவளுமே அவங்க அம்மாவோட ஃபேஸில் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு விட்டுட்டு, அம்மா நீ 1/2 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே கூடாது, இப்படியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ஹீரோ சொன்னால நம்ம 2 இன்னைக்கு வெளியே போகிறோம் அந்த தாத்தாவை தேடின்னு சொல்லி அவரோட சொந்த ஊருக்கு போகிறதுக்காக 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி ஒரு கடற்கரைக்கு தான் போவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா நிறைய போட்டெல்லாம் நின்றுட்டு இருக்கும். அதை பார்க்குற ஹீரோயின்மே நம்ம இந்த போட்டில் தான் போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே சொல்லுவான், ஆமாம் நம்ம அந்த போட்டில் தான் போகிறோம், அவர் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம இந்த போட் வழியாக தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அதை கேட்டோன்னே ஹீரோயினி அப்படியே இமேஜினேஷனில் மூழ்க ஆரம்பிச்சிடுவாங்க. டைட்டானிக் படத்தில் வர்ற மாதிரி 2 பேருமே இமேஜின் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே 2 பேரும் கப்புள்ஸாக அந்த போட்டில் போகிறப்போ இந்த மாதிரிலாம் போஸ் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா ரியாலிட்டியில் வேற மாதிரி இருக்கும். அவன் சின்ன ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். ஹீரோயினி பயந்து போயிருப்பாங்க. அது பயங்கர ஸ்பீடில் போகிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். அதனால கத்திட்டு இருப்பாங்க, ப்ளீஸ் என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அவங்க இமேஜின் பண்ணது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். வழியாக அந்த இடத்துக்குமே வந்து சேர்ந்துடுவாங்க. சேர்ந்தவொடனே இவளுக்கு பயங்கரமாக வாமிட் வரும், போட்டு வாந்தி தான் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாந்தியெல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து 2 பேருமே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுமே வர வழி ஃபுல்லாக அந்த தாத்தாவோட பேரை சொல்லி விசாரிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. பெருசாக யாருக்குமே அந்த தாத்தாவை தெரிஞ்சிருக்காது. இவங்களுமே சரி இது கொஞ்சம் சின்ன ஊர் தானே, நம்ம கொஞ்சம் போய் உள்ளெல்லாம் சுற்றி பார்க்கலாம், கண்டிப்பாக அவரை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க 2 பேருமே அந்த தாத்தாவை தேடி வந்துட்டு இருக்கப்போ வர்ற வழியில் ஒரு பையனுமே காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினியும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையனுமே சொல்லுவான், காலில் அடிபட்டுருச்சு, என்னால் நடந்து போக முடியல, என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோடனே ஹீரோமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னோட முதுகில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு அவனையுமே முதுகில் ஏற்றிட்டு அவனோட வீட்டில் போய் விடுவாங்க. விட்டுட்டு அவங்க அம்மாக்கிட்டமே கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆளை தேடி வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்குமே தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே நாங்கள் இந்த பக்கமாக தேடுறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி ஒரு கடற்கரை ஓரமாக தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க நடந்து வந்துட்டு இருக்கப்போ அங்கே இருக்க ஒரு ஷார்ப்பான கல்ல ஹீரோனோட காலுமே அடிபட்டு கீழே விழுந்துடுவாங்க. பார்த்தா காலுமே லைட்டாக காயம் பட்டிருக்கும், ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு ஹீரோவுமே இங்கே பாரு காலில் அடிபட்டுருச்சு, நீ எங்கேயுமே போகாது, உனக்காக போயிட்டு நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அந்த இடத்துல ஹீரோயினை தனியாக விட்டுட்டு அங்கேருந்து இந்த குட்டி பையன் வீட்டுக்கு தான் வருவாங்க. அந்த குட்டி பையன் அம்மாக்கிட்டமே வந்து இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் அடிபட்டுருச்சு, அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மெடிசன்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அவங்களுமே சரி வெயிட் பண்ணுப்பா நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க. அப்போ தான் ஹீரோமே ஒன்று ரியலைஸ் பண்ணுவான், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்றது. அப்போ தான் ஹீரோமே யோசிச்சு பார்ப்பான். யோசிச்சுட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து மருந்தை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயின்மே தனியாக உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா. அவட்டுக்க தனியாக பேசிகிட்டு இருப்பா. அப்போது அவள் கொண்டுட்டு வந்த அந்த மீன் அலை அடித்து அது உள்ளே எழுதிட்டு போயிருக்கோம். அப்போ தான் இவளுமே பார்ப்பா, என்னடா நம்ம கொண்டுட்டு வந்த மீனை காணலேன்னு சொல்லிட்டு பார்த்தா அது அலை அடித்து கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிருக்கும். இதை பார்த்தோன்னா ஐயோ என்னோட மீன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கடலுக்குள்ளே போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோவுமே கரெக்டாக அந்த டைமுக்கு இங்கே வந்து பார்ப்பான். அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. என்னடா இங்கே தான் இருக்க சொன்ன அவளை காணலேன்னு சொல்லிட்டு அவனுமே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அவளை அலை அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்கும், என்னதான் அவள் தண்ணிக்குள்ளே போயிட்டாளா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இவனுமே கடலுக்குள்ளே போவான். அவள் பேரை சொல்லி கத்திட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. இவனுமே கொஞ்சம் பயத்தில் எங்கே போயிட்ட எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அவள் பேரை சொல்லி கத்திட்டு இருப்பான். பார்த்தா அப்போ தான் ஹீரோயின்மே தண்ணி கடியிலேருந்து வெளியே வருவாங்க. அதை பார்த்தோன்னா அப்போ தான் ஹீரோக்கே ஊசுறு வரும். டக்குன்னு ஹீரோயினை போய் கட்டி பிடிச்சிடுவான். கட்டி பிடிச்சிட்டு அவனுமே சொல்லுவான், எங்கே போன உடனே நான் அந்த இடத்துல தான் நான் உட்கார சொன்னேன், எதுக்கு தேவையில்லாமல் நீ உள்ளே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே சொல்லுவாள், இல்லை நம்ம கொண்டுட்டு வந்த மீனை அலை அடித்து தண்ணிக்குள்ளே வந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. அப்போ ஹீரோமே மீன் முக்கியமாக உன்னோட உயிர் முக்கியமா, நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க,
எனக்கு ஆல்ரெடி நல்லாவே நீச்சல் தெரியும். அதனால தான் நான் எந்த பயமும் இல்லாம உள்ள வந்தேன். எனக்கு நல்லா நீந்த தெரியும். இதுல என்ன பயம் இருக்கு அப்படின்றப்போ, கொஞ்ச நேரத்துல நானே பயந்து போயிட்டேன். உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே பயந்து போயிட்டேன். வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து அவ கால்ல இருக்க காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் கட்டி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். ஹீரோயின்மே நடக்க முடியாம ஒத்த கால நொண்டி நொண்டி தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கப்ப பார்த்தா ஆப்போசிட்ல தான் அந்த தாத்தாவுமே போவாங்க. இவங்க 2 பேத்தையும் பார்த்தோன்னே இவங்கள எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தா, என்னது நீயா இந்த பக்கம் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ ஹீரோயின்மே உங்களை தேடி தான் வந்தோம். நீங்க என்ன அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்க வராம போயிட்டீங்க. இப்ப நாங்க உங்களை தேடி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஐயோ சாரிப்பா என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாலும் அந்த சோகத்துல இருந்தேன்னா அதனால நான் என்னோட சொந்த ஊருக்கே நான் கிளம்பி வந்துட்டேன். நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு இருப்பாங்க. சரி காலில் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களை தேடி நாங்கள் எங்க வரப்போ தான் இப்படி என் காலெல்லாம் அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ, இங்க பாரு இப்படிலாம் நின்றுட்டு இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்பதான் ஹீரோயின்மே அவன் கையில அந்த மீன் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த தாத்தாவுக்காக தான் அந்த மீனே வாங்கிட்டு வந்திருப்பா. இந்தாங்க இதை நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்போ அந்த தாத்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவருமே அந்த மீனை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க 2 பேத்தையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவருமே சொல்லுவாங்க, எங்க பாரு நீ ரொம்பலாம் நடக்கூடாது, நடந்த அப்படின்னா ரொம்ப ரத்தம் வரும், அதனால அந்த ஓரமா போய் பேசாம உட்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை சொல்லிட்டு அவளுக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. இங்க ஹீரோவுமே அவளுக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதனால அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் அவளை உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். இவருமே மருந்தெல்லாம் எடுத்து வந்து ஹீரோக்கிட்ட கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க உங்களுக்காக நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவனுமே அந்த மருந்தெல்லாம் எடுத்து ஹீரோனோட காயத்துல போட்டு விட்டு கட்டெல்லாம் கட்டி விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவருமே சரி 2 பேருமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே அனுப்பி வைப்பான் ரூமுக்கு. அவங்க 2 பேருமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோயின்மே தலைமுடியெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால ட்ரையரை வச்சு அதை காய வச்சுட்டு இருப்பா. ஒத்த காலே நிற்கிறதுனால அவளால் ஒழுங்கா நின்று அதை காய வைக்க முடியாது. அவன் முடிய கொஞ்சம் அங்கங்கே ஆடிக்கிட்டே இருப்பா. இதை பார்த்த ஹீரோமே ஹீரோயினுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவன் அந்த ட்ரையரை வாங்கி ஹீரோயினோட முடியை வந்து அவன் காய வச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கும். அங்கே கட் பண்ணா இங்கே ஹீரோனோட அக்காவை தான் கட்டுவாங்க. ஹீரோனோட அக்காவும் அந்த ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பா. இன்னும் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணவே முடியல, கால் பண்ணாலும் போகவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டண்டும் ஹீரோனோட கிளாஸ்மேட்டை கூட்டிட்டு வந்திருப்பான். அதே போல ஹீரோனிக்கு கான்டெக்ட் பண்ணாலும் போக மாட்டேங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோனோட அம்மாக்கிட்ட இருந்து அந்த கிளாஸ்மேட் கால் வரும். ஹீரோனி உன் கூட தான் இருக்காள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை என் கூட ஹீரோனி இல்லையே, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வேற யார் கூடயாவது வெளியே போயிருப்பா, நான் கால் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுவான். இதை கேட்டோன்னே இங்கே இவங்களுக்குமே ஷாக்கிங் ஆகிடும். ஒருவேளை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அக்காவும் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே கேட்பா, ஹீரோ உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலாம்ல, ஏன் உன் மனசுலேயே வச்சுட்டு இருக்க, உன்னோட ஆசைகளை அவன்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவா, உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அதுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன், அவனுக்கே ஒரு நாள் என்ன பிடிக்கும் அப்படின்றக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அப்போ ஹீரோவோட அக்காவுமே சொல்லுவா, ரொம்ப வருஷமாவே அவனுக்கு ஒன் சைடாக அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நீ அவன்கிட்ட போய் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிவிடு உன்னோட ஆசை அப்படின்றப்போ பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக அவனுக்கும் என்ன ஒரு நாள் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே இங்கே அப்படி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா கதை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஹீரோயினியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினியை அந்த தாத்தா ஹீரோ 3 பேருமே சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க. அப்போ அந்த தாத்தாவுமே சரி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை ஊற்றி ஹீரோயினி கையில் ஒன்று கொடுத்துருப்பான். ஹீரோயினி குடிக்க போகிறப்போ ஹீரோமே இல்லை நீ குடிக்கூடாது, உன் காலில் வேறு அடிபட்டிருக்கு, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இனிமேல் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோடனே ஹீரோயின்மே சரி நான் குடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அப்போ இந்த தாத்தாவுமே அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், நீ குடிக்கலாம் வேண்டாம், அவளுக்கு பதிலாக நீ குடிக்கிறியா அப்படின்றப்போ ஹீரோ யோசிக்காமல் ஓகே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளாஸை வாங்கி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஹீரோவுமே தாத்தாவுக்கு கம்பெனி கொடுக்குறன்ற பேரில் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். அப்போ இந்த தாத்தாவுமே கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உன் வீட்டில் வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணோம், அப்போ நீ சொன்ன எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது, நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அப்போ ஹீரோனி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணா, இப்போ நீ ஹீரோனியை ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுற, பரவாயில்ல உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கர லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோனி ஐயோ அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பரவாயில்ல உன்னோட ஒய்ஃப்காக நீ இவ்வளோ செய்கிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறப்போ அதை கெட்டு ஹீரோயின் ஐயோ நான் ஒன்றும் அவனோட ஒய்ஃப்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ தாத்தாவுமே இப்போதைக்கு நீ அவனோட ஒய்ஃப் கிடையாது, ஆனால் ஃபியூச்சரில் எப்படி நீ அவனோட ஒய்ஃபாக தானே ஆக போகிற, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின்மே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஃபியூச்சரில் அவள் எப்படி என்னோட ஒய்ஃபாக தான் ஆக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த தாத்தாவுமே சரி ஓகே உன்னோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வா அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவுமே அவன் டிசைன் பண்ணதை எடுத்து வந்து அந்த தாத்தாட்ட காமிச்சிட்டு இருப்பான். 2 பேருமே உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தாத்தாவுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வந்துடும். சரி எனக்கு தூக்கம் வருது, உங்களுக்கு அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின்மே என்னது ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்றப்போ ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவுமே கேட்பாங்க. அப்போ ஹீரோயினி ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல வரப்போ ஹீரோவுமே இல்லை ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அந்த ஒரு ரூமே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
2 பேருமே அந்த ரூமில் போய் தூங்க போவாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பி படுத்துப்பாங்க. 2 பேருக்குமே தூக்கம் வராது. ஹீரோயினுக்குமே தூக்கம் வராமல் அப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோமே கேட்பான், ஏன் தூக்கம் வரலையா அப்படின்றப்போ, இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பேசாமல் தூங்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயினுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கே தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. ஹீரோயினுக்கு தூங்கலன்னு நினச்சிட்டு ஹீரோவுமே அவன் வாட்டுக்க பேசிகிட்டு இருப்பான். ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கொரட்டை சத்தம் அப்போ தான் ஹீரோக்கே கேட்கும். இவன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது எதுவுமே ஹீரோயினோட காதில் விழுந்திருக்காது. பயங்கரமாக கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோவுமே கொரட்டை சத்தத்தை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் எதுவுமே கேட்கல அப்படின்றது அப்போ தான் அவனுக்குமே தெரியும். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.